பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்ட்ல இருக்கிற எக்ஸிபிஷனில் வந்துருக்கோம். நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி சொல்கிறது ராஜா இருக்கிற இடம் மாதிரி நாங்கள் அதை பார்த்து தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய ராஜா மாதிரி செட்டப்பு அப்புறம் நிறையா வந்து சந்திரமுகி ரஜினி வந்து அந்த கெட்டப்பில் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு உன்னதாண்டா டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு வந்து பாத்து இது பார்க்கவே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நானே நினைச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். வெளியே பார்க்க பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. செம்ம லைட்டிங் செட்டப். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த ரஜினி அந்த ராஜா இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து அதை எடுத்து பார்க்கணும். ஸோ அது பக்கத்தில் ரெண்டு சிங்க வச்சுருக்காங்க. அப்படியே 10 மணிக்கு அங்கே வந்து தொட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ கைஸ், இங்கே நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறையா இருக்குது. அங்கே வந்து புலி வந்து இருக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 23 அப்ளிகேஷன் படம் தானே, ஆமாம், அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீசியை பிடிக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. என் பேர் எனக்கு இல்லைன்னா உங்களுக்கு பேர் தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்க நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா இங்கே எனக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறையா ஜூவெல்லாம் நிறையா இருக்குது. பாம்பு இருக்குது, புலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து கேமல் சாப்பாடு கேமலா நாமலாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஜூவெல்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் வந்து எங்களுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க, பெஸ்ட் ஃபுட் சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இவர் தான் இந்த அவார்டு கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த அவார்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக ஃபஸ்ட் டைம் வாங்குறோம். இங்கே வந்து ஒரு 90s கிட் ஷாப் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு 20 ரூபா தான் ஒன்று. ஸோ வந்து எல்லாமே வந்து 90s கிட் ஷாப்பில் தான் டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே நான் பேசுறது கூட கேட்கல. ஏன்னா அவங்க அங்கே இங்கே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நிறைய சத்தம், அதுவும் இல்லாமல் மியூசிக்கு அது இது நிறையா இருக்குது. என்னால் கத்தி ரொம்பலாம் பேச முடியல. ஸோ இங்கே நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, ஸ்நாக்ஸு அது இதுன்னு. ஸோ ஒவ்வொன்றா சாப்பிடலாம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நாங்கள் வாங்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர், எங்கள் அக்கா வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டோம். ஒன்றுமே சத்தமே கேட்குறது மேங்கோ ஃப்ளேவர். ஸோ நாங்கள் இப்போ வந்து அப்பளம் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ ரேட்டு? எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறோம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வாங்கினோம். ஸோ ரொம்ப சமசூடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கும். அது காய் காமிச்சா தங்கச்சி அங்கே வந்து பயத்தை தொங்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்து என்ன நேரம்னு தெரியாமல் வந்து அங்கே ஹாய் காமிச்சா. அங்கே இருக்கிறவங்களும் வந்து ஹாய் காமிச்சாங்க. இங்கெல்லாம் அது எனக்கு பட்டாம்பூச்சி பதக்கம் அது வந்து எங்களால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. அவங்க பதக்கத்தில் இருக்கும்போது எப்படி வீடியோ எடுக்கிறது? அது வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து எப்போ வரைக்கும் நடக்குதுன்னு தெரியல. பட் திருச்சியில் இருக்கிறவங்க மறக்காமல் இது விஷ் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. எல்லாமே வந்து அங்கங்கே என்னது அது குலுக்கி சர்பத்து, அந்த மாதிரி ஐஸ்கிரீமு, இது அப்பளம், பெரிய அப்பளம், சிக்கன், அது என்னது மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியனு,
இது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்படின்னு நிறைய இருந்துச்சு. அப்புறம் ரைடுலாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்கிறனால நாங்கள் எந்த ரைடுமே போகலை. எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, வாங்கடி அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.